கொரோனாவை எதிர்த்து போராடும் சுகாதார முன்னணி பணியாளர்களுக்கு பாதுகாப்பை முன்மொழியும் தொற்றுநோய் நோய்கள் சட்ட மசோதா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் கொரோனா போன்ற நோய் தொற்று காலங்களில் தங்கள் இன்னுயிரை பணயம் வைத்து களத்தில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு வன்முறைகளில் இருந்து சரியான பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்த மசோதா தொற்றுநோய் நோய்கள் சட்டம் 1897 திருத்தம் செய்வதுடன் முன்னர் மத்திய அரசு கொண்டு வந்த தொற்று நோய்கள் திருத்த அவசர சட்டத்தை நிரந்தர சட்டமாக மாற்றும். அவசர சட்டம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி ஜனாதிபதியால் பிரகடனப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொற்று நோய் போன்ற அசாதாரண சூழ்நிலைகளில் சுகாதார சேவை ஊழியர்களுக்கு அவர்களின் பணியிடங்களிலும் இருப்பிடங்களிலும் பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சட்டம் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை தாக்குபவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அளிக்கிறது. சுகாதாரத்துறையில் பணிபுரியும் மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது. புதிய சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் சேவை பணியாளர்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ தொழிலாளர்கள் மற்றும் சமூக சுகாதார பணியாளர்கள் போன்ற பொது மற்றும் மருத்துவ சுகாதார சேவை வழங்குநர்கள், நோய் பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்க சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற வேறு நபர்கள் அல்லது கெசட்டில் அறிவிப்பதன் மூலம் மாநில அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு நபருக்கும் இந்த சட்ட திருத்தம் மூலம் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. தொற்று நோய்களின் போது மருத்துவ நிறுவனங்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் நோயாளிகள், நடமாடும் மருத்துவ வாகனங்கள் அல்லது சுகாதார பணியாளர்களுடன் தொடர்புடைய வேறு ஏதேனும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதற்கு மிக கடுமையான தண்டனை விதிக்க இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது. இத்தகைய வன்முறை செயல்களில் ஈடுபடும் எந்த ஒரு நபருக்கும் ரூபாய் 50,000 முதல் 2 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் 3 மாதங்கள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இந்த சட்டம் வகை செய்கிறது. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை அடுத்து விரைவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமாக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.